யூடியூப் பற்றின தினமும் ஒரு தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து எஸ்இஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன, யூடியூப்பில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் ஒரு 5000 ரூபா அல்லது ஒரு 500 ரூபா கண்டிப்பாக அதில் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எஸ்இஓ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம், நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையுமே யூடியூப் அல்காரிதம் வந்து இப்போ வந்து தமிழ் சினிமா பற்றின பாட்டுகள் வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த தமிழ் சினிமா அப்படின்ற அந்த கீவேர்டு, அது ஒரு கீவேர்டு சரிங்களா. தமிழ் சினிமா இது என்ன கேட்டகரி. இப்போ நான் யூடியூப் சார்ந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் மானிட்டைசேஷன் சார்ந்த வீடியோ, இப்போ வந்து சமையல் சார்ந்த ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குக்கிங் வீடியோ சரிங்களா. அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியில் 3மே வேறு வேறு கேட்டகரி. இப்படி ஒவ்வொரு கேட்டகரியில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே யூடியூப் அல்காரிதம் என்ன செய்யும், இண்டெக்ஸிங் பண்ணி வைக்கும், அதாவது அட்டவணைப்படுத்தி வைக்கும். முத அப்லோட் ஆகிற வீடியோக்களை இந்தந்த வகைகளில் அட்டவணைப்படுத்தி வைக்கும் சரிங்களா. அப்போ அந்த ஒவ்வொரு வீடியோவுமே அவங்களுடைய யூடியூபுடைய வியூவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கீவேர்டு கொடுத்து அந்த சர்ச் பாக்ஸில் வந்து தேடும்போது ஏதாவது ஒரு வீடியோ மேலே போய் நிற்கணும் சரிங்களா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த அல்காரிதம் என்ன செய்யும், அந்த இண்டெக்ஸிங் பண்ணி வச்சுருந்து பார்த்தீங்களா, அதாவது அட்டவணைப்படுத்தி வச்சுருந்த விதத்திலேயே இப்போ தமிழ் சினிமாவை பற்றி ஒருத்தவங்க தேடுறாங்கன்னா, இப்போ என்னுடைய யூடியூப் வீடியோ கொண்டு போய் அங்கே காமிக்காது, ஏன்னா அது ஆல்ரெடி அட்டவணைப்படுத்தி வச்சுருக்கு சரிங்களா. அதான் இண்டெக்ஸிங், யூடியூப் வீடியோ இண்டெக்ஸிங் சரிங்களா. இப்போ வந்து தமிழ் சினிமாவை பற்றி தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே சர்ச் கீவேர்டில் தமிழ் சினிமா டுடே நியூஸ் அப்படின்னு தேடுறாங்கன்னா, தமிழ் சினிமா சார்ந்த அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு இண்டெக்ஸிங் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோக்களாக கொண்டு போய் காமிக்கும் சரிங்களா. இப்போ யூடியூப் பற்றின ஒரு வீடியோ தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யூடியூப்பில் என்னுடைய வீடியோவும் கொண்டு போய் காமிக்கும். எனக்கு முன்னாடி உள்ள யூடியூபர்ஸ் வந்து நல்ல அதிக ரீச் உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய வீடியோ வந்து நிறையா வாட்சிங் ஹவர்ஸ் போயிருக்கும், நல்ல கிளிக் த்ரோ ரேட் இருக்கும் சரிங்களா. தம்ப்நெயில் இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எந்த வீடியோ நல்லா வைரல் ஆகி மக்கள் வந்து ரசிச்சிருக்காங்களோ அந்த வீடியோ தான் அது மேலே கொண்டு போய் காமிக்கும், ஏன்னா வியூவர்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே சர்ச் இன்ஜின் பேஸ் பண்ணி சரிங்களா, அதுக்கு ஃபேவரபுளாக நம்மளுடைய வீடியோ கண்டென்ட்டுக்கான டைட்டிலு, டேகு, டெஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே கொடுக்கறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சரிங்களா. இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வீடியோ வந்து எந்த இடத்துல போய் உட்காரணும், யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களுடைய வீடியோவை எப்படி ஃபைன் பண்ணணும், எந்த அட்டவணைக்கு கீழே, அதாவது இண்டெக்ஸிங் கீழே உங்களுடைய வீடியோ கொண்டு போய் வைக்கணும், எந்த ஆடியன்ஸுக்கு உங்களுடைய வீடியோ கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்றது எல்லாமே இதை பேஸ் பண்ணது தான். இதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதாவது எஸ்இஓ சரிங்களா. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.